திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. இன்னைக்கு பூர நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு தேவையான பூஜா முறைகள் என்னென்ன, பூர நட்சத்திரக்காரா பண்ண வேண்டிய பிரார்த்தனை என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இன்னைக்கு நம்ம அதை பற்றி விவாதம் பண்ண போகிறோம். பூர நட்சத்திரம்ங்கிறதுக்கு பூர்வா பல்குனின்னு பேர், உத்தர நட்சத்திரத்துக்கு உத்தரா பல்குனின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். நம்ம தமிழில் பூரம் உத்திரம்னு சொல்கிறோம். இந்த பூர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அடிப்படையா அவ செய்ய வேண்டிய பூஜா முறைகள் என்னென்ன இருக்கு, கடமையா அவ செய்ய வேண்டிய பூஜா முறை. அந்த பூர்வா பல்குனி நட்சத்திரத்தினுடைய தேவதை யாரு அதை பார்த்து தெரிஞ்சுண்டு அந்த பூர்வா பல்குனி நட்சத்திர தேவதைக்கு முதல்ல அவ பூஜை பண்ணணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம பூர நட்சத்திரத்தை பிறந்தவாளுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு நாம் சொல்லலை. அது நம்ம இந்த பதிவுடைய நோக்கம் அது இல்லை. பூர்வா பல்குனி நட்சத்திரத்துல பிறந்தவா, பூர நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு சிம்ம ராசியில பிறந்திருப்பா. சிம்ம ராசியில பிறந்திருக்காங்கன்னா அவளுக்கு இப்ப 8ல் ராகு இருக்கு, அதனால என்ன பலனோ, 10ல் குரு இருக்கு அவளுக்கு அப்படிங்கிறதுனால என்ன பலனோ, 7ல் சனி இருக்கார் அதனால என்ன பலனோ, அதை நாம சொல்லுவதற்கான நோக்கம் இந்த பதிவுடைய நோக்கம் அது அல்ல. ஆனா பதிவுகளை பத்தி, பலன்களை பத்தியான பதிவுகள் பிறகு பார்ப்போம். இப்ப நம்ம பலனையே பார்க்க போறது இல்லை. இந்த பதிவுடைய நோக்கம் என்னன்னா, செஞ்சுட்டு இருக்கிற பரிகாரம் இருக்கும் இல்லையோ, யாரோ ஒரு ஜோசியால்கிட்ட போய் பார்த்துருப்பா, கோச்சார ரீதியா உங்களுக்கு இப்போ அஷ்டமத்துல ராகு இருக்குங்க, அது கொஞ்சம் இருக்கக்கூடாத இடம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பாரோ இல்லையோ. ஒரு திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்கோ, திருப்பாம்புரம் போயிட்டு வாங்கோ, கும்பகோணத்துல இருக்கிற நாகேசமுடையாரை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ, சீர்காழியில இருக்கிற நாகேசமுடையாரை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ, காளஹஸ்தி போயிட்டு வாங்கோ, கர்நாடகால இருக்கிற குக்கி சுப்பிரமணிய சுவாமிக்கு போயிட்டு வாங்க, ஏதாவது சொல்லியிருப்பாளோன்னு. அந்த ராகு கேது தோஷத்துக்கு ஜோசியெல்லாம் சொல்லியிருப்பாளோனோ. அந்த பரிகாரம் பூர்ணமா பலிக்கணும்னா என்ன பண்ணணும், அதுதான் நம்மளுடைய பதிவுடைய நோக்கம். இது நான் பூர்வ பல்குனி நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு மட்டும் சொல்லல. நான் கிருத்திகா நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு 9வது நட்சத்திரம் நவரத்தினம், இன்னைக்கு 9வது பொக்கிஷத்தை எடுத்து கொடுக்கிறேன். இதுவரைக்கும் நான் சொன்ன பதிவுகள்ல எல்லாமே பலன் சொல்லவே இல்லை, பலன் சொல்வது என் நோக்கமும் இல்லை. நீங்க செஞ்சின்றிருக்கீர்கள் பாருங்க ஆல்ரெடியே பரிகாரங்களா. அர்த்தாஷ்டம சனினா சில பேர் திருநள்ளாறு போறா, சில பேர் ஆஞ்சநேய சுவாமியை பிரார்த்தனை பண்றா, சில பேர் ஆத்துல சுந்தரகாண்ட பாராயணம் பண்றா. அஷ்டமத்து சனிக்காராளுக்கோ அர்த்தாஷ்டம சனியோ 7ரை சனிக்காராளுக்கோ அப்படி பண்றா. குரு 6, 8, 12, 10 இந்த மாதிரியான இடங்கள்ல வரிசையா குருவுக்கு பரிகாரமா தட்சிணாமூர்த்தி போய் பாக்குறா. திட்டை தட்சிணாமூர்த்தி, தென்குடி திட்டை தட்சிணாமூர்த்தியை போய் பாக்குறா, ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியை போய் பாக்குறா. அதெல்லாம் பரிகார கஷேத்திரம் தான், அவ செஞ்சுக்க வேண்டிய பரிகாரங்கள் தான். ஆனா அந்த பரிகாரம் பூரணமா பலிக்கணும்னா அவ செய்ய வேண்டிய சில அடிப்படை காரணங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிடுறோம். நம்ம அந்த மருந்து சாப்பிடறதுக்கு உடம்புக்கு தேவையான ஆகாரம் வேணுமோன்னு முதல்ல எல்லா டாக்டரும் என்ன சொல்றாங்க, ஆஃப்டர் ஃபுட் அப்படின்னா ஏதோ 1, 2 மாத்திரை மட்டும்தான், அசிடிட்டி சம்பந்தமான மாத்திரை மட்டும்தான் பிஃபோர் ஃபுட் சொல்லுவா, இல்லைன்னா சுகர் கம்ப்ளைண்ட்காரர்களுக்கு சொல்லுவா. ஆனா வியாதிக்கு அப்படின்னு மருந்துன்னு போயிட்டோம்னா முதல்ல ஆகாரம் அடிப்படை தேவை, அதுக்கு மேல மருந்து வியாதிக்கு. அது போலதான் பரிகாரம்ங்கிறது மருந்து மாதிரி, பிரார்த்தனைங்கிறது ஆகாரம் மாதிரி. நான் இப்ப ஆகார நியமத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பிரார்த்தனை பண்ணணும், அப்படி பண்ணினா உடம்புக்கு முதல்ல தேகத்துக்கு ஒரு சக்தி கிடைச்சுடுறது. அதே மாதிரி நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஒரு பலம் கிடைக்கிறது நம்ம பண்ற பிரார்த்தனையினால. அதுக்கப்புறம் நாம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் அந்த தேகம், அந்த சரீரமானது, அந்த ஆத்மாவானது எடுத்துக்கிறது.
எப்படி ஆகாரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மருந்து சாப்பிட்டா அது பலமா வேலை செய்யறதோ, பூரணமா வேலை செய்யறதோ, அது போல ஆத்துல பண்ண வேண்டிய பிரார்த்தனைகளை நித்தியம் பண்ணிட்டு பரிகாரம் பண்ணா பரிபூர்ணமா பலிக்கிறது. அவ்வளவுதான் இதுல விஷயமே. அதுக்கு 2 நெய் தீபம் போடுங்கிற, அவ்வளவுதான் விஷயமே. இந்த தீபம் போடுறதுனால விசேஷம் என்னன்னா, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்ல விளக்கது நமச்சிவாயவே. விளக்கினுடைய பெருமையை அப்பர் சுவாமி பிரமாதமா பாடியிருக்காரு. விளக்கேத்துதல் தான் முத பரிகாரம். அப்புறமா நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க, தீமிதிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அது தப்பும் இல்லை. ஆனா ஆத்துல நம்ம ஆத்து சுவாமிக்கு, ஆத்துல இருக்கிற பூஜையில இருக்கிற சுவாமிக்கு 2 நெய் தீபம் ஏத்தாம நீங்க வேற எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அந்த கோயிலுடைய பரிகாரம் பூர்ணமா ஆகாது. இது நான் சொல்லல, அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இல்லக விளக்குனா ஆத்துல ஏற்கிற விளக்கு, சொல்லக விளக்குனா கோவில் ஏற்கிற சொல்லகம்னு கர்ப்ப கிரகத்துக்கு பேர் சொல்லகம்னு பேர். பல்லகம்னா மலை மேல ஏற்றா பாருங்க, திருவண்ணாமலை தீபம் எல்லாம் ஏற்றா பாருங்க, அது பலரும் காண்பது. நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நம்மளுடைய மனசுக்கான விளக்கு எதுன்னா நமச்சிவாயம்னு சொல்றது. அப்ப இல்லக விளக்குன்னு முதல்ல ஆத்துல தீபம் போடணும் அப்படிங்கிறத அப்பர் சுவாமிகள் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. முதல் வரி இல்லக விளக்கு, 2வது வரி சொல்லக விளக்கு, சொல்லக விளக்கு கோயில்ல விளக்கு, 3வது விளக்கு பல்லக விளக்கு மலையில காண்பது, 4வது விளக்கு மனசுக்கானது நமச்சிவாயம்ங்கிற விளக்கு. அப்ப ஆத்துல நெய் தீபம் போடுதல்ங்கிறது கடமை, 2 நெய் தீபம் போடுறதுங்கிறது கடமை. நெய் வாங்க முடியாதவா, வசதி இல்லாதவா நல்லெண்ணெயில போடுங்க, அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு எண்ணெய்க்கு பேரே நல்லெண்ணெய்னு பேரு. மத்த எல்லாரும் அந்தந்த வேப்ப மரத்துல இருந்தா வேப்ப எண்ணெய், முத்துக்கொட்டையில இருந்து வந்ததுக்கு விளக்கு எண்ணெய், கடலையில இருந்தா கடலை எண்ணெய், சூரியகாந்தி பூல இருந்தா சூரியகாந்தி எண்ணெய். ஆனா எள்ளுல இருந்து வர்றதுக்கு பேர் எள்ளெண்ணெய் இல்ல நல்லெண்ணெய். ஏன்னா நெய்க்கு பிரதிநிதியா இருக்கிறது அதுதான். நெய்க்கு பிரதிநிதியா, நெய்க்கு ஒரு மாற்று உண்டுனா அது நல்லெண்ணெய்க்கு தான் உண்டு. ஒண்ணு தீபம்னா அது நெய்யில போடுங்கோ, அதுதான் விசேஷம். நெய்ங்கிறது அமிர்தத்துக்கு கிருதமி மிக்சரே கிருதமஸ்யோனு கிருதே ஸ்ருதோ கிருதமுவஸ்யதாம. வேதத்துல நெய்யை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றது. இந்த நெய் தான் போடணுங்கிற விஷயத்தையும் அப்பர் சுவாமி இருக்கார். ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சு ஆடுதல். ஏன் பசு விசேஷமா சொல்றோம்னா, பசுவிலிருந்து வந்த 5 பொருட்கள் அரண் என்கிற சிவனுக்கு ரொம்ப விசேஷமா பிரீத்தி ஆறுது. நான் சொல்லல சுவாமி, அப்பர் சுவாமிகள் சொல்றாரு. இத ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சு ஆடுதல், பூவினுக்கு அருங்கலம் நறுங்கொன்றை தாமரை, கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. பசுவிலிருந்து வரக்கூடிய பால், பசுவிலிருந்து வரக்கூடிய தயிர், பசுவிலிருந்து வரக்கூடிய நெய், பசுவிலிருந்து வரக்கூடிய பசுஞ்சானமான கோமலம், பசுமூத்திரமான கோமூத்திரம், இந்த 5ம் சேர்ந்ததுக்கு பேர் தான் பஞ்சகவ்யம்னு பேர். இந்த 5 நாளையும் சுவாமிக்கு பூஜை செய்ய வேணும். அப்பர் சுவாமிகள் சொல்றார். மத்தவா சொன்னா பரவாயில்ல, அப்பர் சுவாமி சாட்சாத் உமா மகேஸ்வரன் பரமேஸ்வரனோட நேரா பேசிட்டு இருந்தவர் சொல்றார், ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சு ஆடுதல். அப்போ நெய் தீபம் தான் போடணும். வசதி இல்லாதவா கிலோ 600 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு, 800 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு, 1000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்குன்னா நல்ல நில தீபம் போடணும், அவ்வளவுதான். பரமாத்மாவுக்கு தீபம் ஏற்றணும் இந்த 2 தான். வீட்டுல விளக்கு வெளிச்சத்துக்கு வேணும்னு ஏற்றவாங்க, அதை மெழுகுவத்தி ஏத்திக்கோங்க, விளக்கெண்ணெயில ஏத்திக்கோங்க, மண்ணெண்ணெயில ஏத்திக்கோங்க, அது உங்க இஷ்டம். கோவிலுக்குள்ள ஆத்துல இருக்கிற பூஜை ரூமுக்குள்ள ஏத்தணும்னா ஒண்ணு நெய்ல ஏத்தணும், இல்லைன்னா நல்ல நெய்ல ஏத்தணும், அவ்வளவுதான் விசேஷம். அதுக்கு மேல நான் இதுல விவாதம் பண்ண விரும்பல. சரி,
அப்படியாக பிரார்த்தனையை முதல்ல பண்ணிட்டு நீங்க பரிகாரம் பண்ண போங்க. உங்க பரிகாரம் 5000% பலிச்சிடும். ஆத்துல பண்ண வேண்டிய பிரார்த்தனையை பண்ணிட்டு நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. தப்பில்லை, குலதெய்வத்தை மறக்கவே கூடாது. குலதெய்வம் நிழல் போல நம்மளை காக்கிறது. ஆனா அதுக்கு மிந்தி ஒண்ணு பண்ணணும்னா அது ஆத்துல பூஜையை பண்ணணும், இல்லைன்னா நமஸ்காரம் பண்ணணும். நமக்கு தேவையான தேவதைகளுக்கு முதல்ல ஆத்துல இருக்கிற சுவாமிக்கு, பூஜை ரூம்ல இருக்கிற சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும். அப்படி பூஜை ரூம்ல வைக்க வேண்டிய சுவாமி என்ன சுவாமி, என்னென்ன சுவாமிகள்லாம் வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணணுங்கிறது தான் இந்த பதிவுடைய நோக்கம். அவ்வளவுதான் விஷயம். நம்ம ஏன் இந்த பதிவு இப்படி போடுறோம்னா, உங்க பூஜை ரூம்ல நீங்க வச்சிருக்க வேண்டிய அடிப்படையான சில தெய்வங்களுடைய படங்களோ சில தெய்வங்களுடைய விக்கிரகங்களோ வச்சுட்டு இருக்கணும். நீங்க அந்த பூஜை ரூம்ல தினம் ஏதோ ஒரு பூஜையை பண்ணணும். புண்ணியம் கொண்டாருக்கு பூவும் நீரும் உண்டாம். ஏதோ ஒரு துளி ஜலம் விட்டு ஒரு பில்வம் சாத்தியோ இல்ல ஒரு புஷ்பம் சாத்தியோ நமஸ்காரம் பண்ணா இது பூஜை முடிஞ்சு கொடுத்து. பூயந்தே சர்வ கர்மானி ஜாயத்தே ஞானமாத்மனி இதி பூஜா அப்படிங்கிறது சாஸ்திரம். நம்மளுடைய கர்மாவை தொலைக்கிறதுக்கு இன்னும் ஒரு கர்மாவால தான் முடியும். அது என்ன கர்மானா பூஜை. அவ்வளவுதான். பண்ணிருக்கிற கர்மா சஞ்சித கர்மாவை தொலைக்கிறதுக்கு இன்னொரு கர்மாவால தான் முடியும்னா அது எந்த கர்மானா பூஜாங்கிற கர்மா. பூயந்தே சர்வ கர்மானி ஜாயத்தே ஞானமாத்மனி இதி பூஜா. அந்த பூஜையை பண்ணாம ஆத்துல இருக்கக்கூடிய சுவாமி ரூம்ல இருக்கக்கூடிய பூஜைக்கு நமஸ்காரம் பண்ணாம நீங்க வேற எதை செஞ்சாலும் பலிக்காது சுவாமி. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி ஆத்துல ஒரு செட் ஆஃப் பூஜை வச்சுட்டு இருக்கோம் மொழியோ, அந்த பூஜை செட் ஆஃப் பூஜா அதுல என்ன படங்கள் வச்சுக்கணுங்கிறதுல அடிப்படையா நீங்க உங்க இஷ்டம் எந்த தேவனாலும் வச்சுக்கோங்க. சிவன் சம்பந்தப்பட்டவா சிவன் சம்பந்தப்பட்ட வச்சுக்கோங்க, விஷ்ணு சம்பந்தப்பட்டவா விஷ்ணு சாமிகளை வச்சுக்கோங்க, முருகனை வச்சுக்கோங்க, பிள்ளையாரை வச்சுக்கோங்க, துர்கையை வச்சுக்கோங்க, காளியை வச்சுக்கோங்க, அவாவா குலதெய்வ படம் கூட வச்சுக்கோங்க. ஆனா ஆத்துல படங்கள்ல இருக்கணும், பூஜைன்னு இருக்கணும். அதுல நீங்க இன்னும் சேர்த்துக்க வேண்டிய படம் என்ன அப்படிங்கிறதா இந்த பதிவுடைய நோக்கம். அப்படியாக இதுவரைக்கும் 8 சொல்லி முடிச்சிட்டோம். இன்னைக்கு 9வது பொக்கிஷம் வெளியில கொடுக்கிறோம். இது பல பேர் இது பலனுக்காக சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்கா. நான் பலன் சொல்ல விரும்பல. பலன் சொல்ல போறேன். அடிப்படையே தெரியாம பலன் சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு உங்களை சொல்றேன். ஆத்துல பூஜையே பண்ணாம நேரா கோயிலுக்கு போனா பிரயோஜனம் இல்லை. இப்ப ஆத்துல முதல்ல பூஜை பண்ணணும். பூஜைனா வேற ஒண்ணும் இல்லை, விளக்கேற்றி வச்சு நமஸ்காரம் பண்றதுதான் பூஜை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல பண்றதுலாம் உங்க இஷ்டம், விஸ்தாரமா எதை வேணாலும் பண்ணிக்கோங்க. அப்படியாக இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய நட்சத்திரமானது பூர நட்சத்திரத்துல பிறந்தவா என்ன பூஜையை பண்ணணும். பேசிக் பூஜா, ஃபண்டமெண்டல், அது ஃபவுண்டேஷனாவும் மாறிடும். என்ன பூஜா பண்ணணும்? அப்போ பூர நட்சத்திரத்துக்கு தேவதை யாருன்னு தெரியணும் இல்லையோ, அந்த பூர நட்சத்திரத்துக்கான தேவதைக்கு என்ன மாதிரி பூஜை பண்ணணும்னு தெரியணும் இல்லையோ, அதை தெரிஞ்சுட்டு அந்த பூஜையை பண்ணிட்டு அவ என்ன பரிகாரம் வேணாலும் பண்ணட்டும், உடனுக்குடன் பலிக்கும், உடனுக்குடன் பலிக்கும். அப்படி பூர நட்சத்திரத்துக்கு என்ன தேவதைன்னு வேதம் சொல்றதுன்னு பாப்போமா? கவாம் பதி பல்குனி நாமசித்வம் ததர்யமன் வருணமித்ரசாரு அப்படின்னு வேத வாக்கியத்துல. பூர நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு இதுதான் வேத வாக்கியம். கவாம் பதி பல்குனி நாமசித்வம் ததர்யமன் வருணமித்ரசாரு. அரியமா அப்படின்னு ஒரு தேவதையாம். இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தேவதை அரியமா. அது யாரு? முதல்ல நான் உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்தை சொல்லும் போதே பிரஜாபதி அப்படிங்கிறது ஒரு கணம், 10 பேர் அதுல அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி கஷ்யபருடைய அதித்தி தேவிங்கிற மனைவிக்கு 33 குழந்தைகள் பிறந்தா. 33, அதனால்தான் 33 கோடி தேவர்கள்னு வந்தது. துவாதச ஆதித்யர், ஏகாதச ருத்ரால், 8 வசுக்கள், அஸ்வினி சகோதரால் எல்லாரும் சேர்த்தாலும் 33 வந்துடும்.
இந்த குரூப்ல துவாதச ஆதித்யர் 12 சூரியன் இருக்கா. 12 சூரியன். இப்ப நாம கிழக்க பாக்குற தினம் காத்தால சூரிய உதயத்துல பாக்குற கிழக்கு திசையில உதிக்கிற இந்த சூரியன் பேரு விவஸ்வான்னு பேரு, விவஸ்வான். இதை தவிர இன்னொரு சூரியன் இருக்கார் அரியமா, அவர் தான் இந்த பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி. இந்த மாதிரி இன்னொரு சூரியன் இருக்கார் மித்ரன். இந்த மாதிரி இன்னொரு சூரியன் இருக்கார் துவஷ்டா. இந்த மாதிரி இன்னொரு சூரியன் இருக்கார் சவிதா. அந்த மாதிரி இன்னொரு சூரியன் இருக்கார் வருணன். அந்த மாதிரி இன்னொரு சூரியன் இருக்கார் விஷ்ணு. அந்த மாதிரி இன்னொரு சூரியன் இருக்கார் இந்திரன். இப்படி 12 சூரியன் இருக்கா. இவாளுக்கு துவாதச ஆதித்யாள்னு பேர். அதுல நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோமே நித்தியமா அந்த சூரியன், இந்த 12ல ஒருத்தர், அவர் பேர் விவஸ்வான்னு பேர். நம்ம கண்ணுக்கு தெரிகிற சூரியன் விவஸ்வான் தான். அப்போ கண்ணுக்கு தெரியாத சூரியன் சில பேருக்கு மித்ர தேவதையா இருப்பா, சில பேருக்கு துவஷ்டா தேவதையா இருப்பா, சில பேருக்கு சவிதா தேவதையா இருப்பா. நம்ம பிறகு பார்க்க போறோம். சில நட்சத்திரக்காரர்களுக்கு சவிதா தேவதை, சில நட்சத்திரக்காரர்களுக்கு துவஷ்டா தேவதை. அவள் தான் சூரியன். சில நட்சத்திரக்காரர்களுக்கு பூஷான தேவதை, பூஷான ஒரு சூரியன் இருக்கார். இந்த சூரியனுக்கெல்லாம் எப்படி பிரார்த்தனை பண்றதுன்னா, இந்த சூரியனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சூரியனை விவஸ்வான்னு நினைச்சு பிரார்த்தனை பண்றவா. நம்ம நித்தியம் சங்கராந்திக்கு பண்றோம், பொங்கல் அன்னைக்கு சூரியனுக்கு தானே சூரிய நாராயண பூஜை தானே பண்றோம். சாயா சஞ்சா சமேத சூரிய நாராயண சுவாமினே நமஹா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரியுற இந்த சூரியனுக்கு தானே பாக்குறோம். இந்த சூரியனையே சவிதாவா நினைச்சுக்கோங்க, இந்த சூரியனையே துவஷ்டாவா நினைச்சுக்கோங்க, இந்த சூரியனையே பூஷாவா நினைச்சுக்கோங்க, இந்த சூரியனையே பூர்வா பல்குனி நட்சத்திரம்ங்கிற பூர நட்சத்திர பிறந்தவா அரியமாவா நினைச்சுக்கோங்க. வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த சூரியனை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அப்போ கார்த்தால எழுந்து சூரிய உதயத்த நேரத்துல இந்த பூர்வா பல்குனி நட்சத்திரம்ங்கிற பூர நட்சத்திரத்துல பிறந்தவா அந்த சூரியனை பார்த்து பரமாத்மா சூரிய பகவானே, அரியமாங்கிற சூரிய தேவதையே, எனக்கு நீ அனுகிரகம் பண்ணப்பா அப்படின்னு காலையில கிழக்கு பக்கமா நோக்கி ஒரு நமஸ்காரம் பண்ணதுல எவனோ குறைஞ்சிரும் போது. இவ்வளவுதான் பூஜை. பூர நட்சத்திரத்துல பிறந்தவா செய்ய வேண்டிய பூஜை எவ்வளவுதான். நான் என்ன பெருசா யாகம் பண்ணுங்க ஹோமம் பண்ணுங்க நான் சொல்றேன் எல்லாரையும், இல்ல காவடி எடுங்கன்னு சொல்றேன்னா தீ மிதிங்கன்னு சொல்றேன்னா அதெல்லாம் உங்க இஷ்டம். அதுக்கு மேல செய்ய செய்ய அதுக்கான கூடுதல் பலன் வரப்போறது. அடிப்படையா செய்ய வேண்டியதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். கார்த்தால எழுந்துருங்கோ. பூர்வா பல்குனி நட்சத்திரத்துல பிறந்தவா, பூர நட்சத்திரத்துல பிறந்தவா. இந்த பூர நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு பொதுவா கண் பார்வையில ஒரு குறை இருக்கும். பொதுவா ஏன்னா சூரியன் கண்ணுக்கு அதிபதி. சிம்மராசியிலே வேற பிறந்திருப்பாவா, அதுவுமே சூரியனுடைய வீடு. ஆனாலும் அவளுக்கு கண் பார்வையில சித்த படுத்தல் இருக்கும், சித்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதுக்கு பிறகு ஜோதிஷ ரீதியா ஒரு காரணத்தை பார்ப்போம். நீங்க வேணா பூர்வா பல்குனி நட்சத்திரக்காரர்ல பிறந்தவா யாரை கேட்டு பாருங்க, கண் பார்வை சித்த மங்களாத்தான் இருக்கும் அவளுக்கு. இந்த காலையில எழுந்து சூரிய உதய நேரத்துல கண்ணுக்கு தெரிகிற இந்த சூரியனை பார்த்து அரியமா தேவதையே, என்னுடைய இந்த ஒளியை போல் எனக்கு கண்ணொலியையும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அப்புறம் நீங்க சந்தியாவந்தனாதிகள் பூஜையை பண்ணுங்க. அப்புறம் நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் போங்க, அப்புறம் நீங்க எந்த காரியம் வேணாலும் பண்ணுங்க. கூடவே நிற்பார் அரியமா. அரியமாங்கிற தேவதை தான் உங்களுக்கு அதிதேவதை. அரியமாங்கிற தேவதை தான் நீங்க வணங்க வேண்டிய முதல் கடவுள். அந்த அரியமா தேவதைய பிரார்த்தனை பண்ணி இன்னைய பொழுது நல்ல பொழுதா போகணும்பா, என் கூடவே இருக்கணும், பலத்தை கொடுக்கணும். சூரியன் பலத்துக்கு அதிபதி. என் கூடவே இருக்கணும், எனக்கு ஆன்ம பலத்தை கொடுக்கணும், எனக்கு சரீர பலத்தை கொடுக்கணும்னு ஒரே ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. 9 நமஸ்காரம் வேணாலும் பண்ணுங்க, உங்க இஷ்டம். 90 நமஸ்காரம் வேணாலும் பண்ணுங்க, உங்க இஷ்டம். ஆனா பேர் மினிமம் ஒரே ஒரு நமஸ்காரம் கார்த்தால சூரியன் உதய காலத்துல கண்ணுக்கு தெரியுது அந்த சூரியனை பார்த்து அரியமா, பூர நட்சத்திரத்துல பிறந்தவா அரியமா அப்படின்னு அந்த சூரியனை பார்த்து கும்பிடுங்க. அரியமா என்கிட்ட வா, எனக்கு ஒத்தாசை பண்ணு, என் சரீர பலத்தை கொடு, எனக்கு மனோபலத்தை கொடு. அகஸ்தியர் ராமனுக்கு இந்த பரிகாரத்தை சொல்றார்.
ததோ யுத்த பரிஸ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம் ராவணம் சாக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம். ஆதித்ய ஹிருதயம்னு பேர் இந்த ஸ்லோகத்துக்கு பேர். ராமனுக்கு பலம் வேணும், காரியத்துல ஜெயம் வேணுங்கிறதுக்காக ஆதித்ய ஹிருதயம்ங்கிற 12 சூர்யாவுக்கும் பொதுவான ஸ்லோகம் அது. துவாதச ஆதித்யர்கள் இருக்காலோ இல்லையோ, அத்தனை பேருக்கும் பொதுவான ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை ராமனுக்கு உபதேசம் பண்ணாலும் வால்மீகி ராமாயணம் சொல்றது. அதை தினம் சொல்லுங்க. அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியம் வருது உங்களுக்கு. பூர்ண நட்சத்திரக்காராளுக்கு காலையில எழுந்துருங்கோ, சூரிய உதய பல்ல தேய்ச்சிட்டு நெத்திக்கிட்டு சூரிய உதய நேரத்தை சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. அரியமா இன்னைய பொழுது நல்ல பொழுதா போகணும், எனக்கு மனோபலமும் சரீர பலமும் வேணும், நமஸ்காரத்தை பண்ணுங்க. அதுக்கு மேல ஒரு படி மேல இன்னும் கொஞ்சம் கூடுதலான புண்ணியம் வேணும், பலன் வேணும் நினைக்கிறவா ததோ யுத்த பரிஸ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம். இந்த சூரிய நமஸ்கார இந்த ஆதித்ய ஹிருதய இந்த ஸ்லோகத்தை தினம் பாராயணம் பண்ணுங்க. பாஸ்கர கஷேத்திரம் அப்படின்னு பேர் கும்பகோணத்துக்கு பேர். கும்பகோணத்துக்கு பேர் பாஸ்கர கஷேத்திரம்னு பேர். அங்க இருக்க கும்பேஸ்வரனை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கோ, அருமையான பலன் கிடைக்கும். அங்க இருக்கிற சாரங்கமானியை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கோ. சாரங்கமானி கோயில் ஒரு விசேஷம் உண்டு தெரியுமோ? சுவாமிக்கு 2 விதமான என்ட்ரன்ஸ் உண்டு, தட்சிணாயனப்படி உத்தராயணப்படின்னு 2. ஆடி மாசத்துல இருந்து தை மாச பரியந்தம் தட்சிணாயன காலமா இருக்கிறதுனால தட்சிணாயன வாசப்படி வழியா தான் போய் சுவாமி பார்க்க முடியும். தை மாசத்துல இருந்து ஆடி மாச பரியந்தம் இருக்கிற 6 மாசம் உத்தராயண புண்ணிய காலம். உத்தராயண வாசப்படி வழியா தான் சுவாமியை போய் பார்க்க முடியும். போய் பாருங்க அங்க. அதெல்லாம் சூரியன் பரமாத்மாவை நோக்கி நமஸ்காரம் பண்ண இடம். சூரியன் தபஸ் பண்ணின இடம் ஆடுதுறைக்கு பக்கத்தால சூரியனார் கோயில் எல்லாம் லோக பிரசித்தமா கேள்விப்பட்டிருப்பா. இந்த நவக்கிரக கோயிலுக்கு ஒரே நாள்ல போய் எல்லா புண்ணியத்தையும் வாங்கிக்கணும்னு போறாளோ இல்லையோ, அவ போகக்கூடிய முக்கியமான கோவில்ல ஒண்ணு இந்த சூரியனார் கோயிலும் ஒண்ணு. ஒரே நாள்ல பார்த்தோம். அவளுக்கு என்னதான் அப்படி ஒரு சங்கல்பமோ தெரியல. ஜென்மாந்திர ஜென்மாந்திர ஜென்மாந்திரமா பண்ண பாவங்கள் அன்னைக்கு ஒரே நாள்ல போயிடணும்னு காலில் இருந்தாலும் சாயந்தரம் 6 மணில கட்ட 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 வாயு வேகம் மனோவேகத்தை தாண்டின ஒரு வேகம் உண்டுன்னா இந்த நவகிரக கோயில் சுத்திரவாளுடைய வேகம் தான். சூரியனார் கோயில நின்று அடுத்த கோவில் எங்கன்னு கேட்பா. வந்திருக்கிற சூரியனார் கோயில பார்க்க மாட்டா, அடுத்த கோவில் எங்கம்பா, அடுத்த கோவில் எங்கம்பா, அடுத்த கோவில் எங்கம்பா, இங்க இருக்கிற சுவாமியை பாதுகாப்பா. அந்த சூரியனார் கோவில் அந்த சூரியன் ஏன் வந்தாரு தெரியுமா? அவருக்கு ஒரு சாபம் இருந்தது. அதை பத்தி பிறகு விஸ்தாரமா இன்னொரு பதிவுல பேசுவோம். அந்த சாபத்தை போக்கிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு பேரு திருமங்கலக்குடின்னு பேரு. அந்த திருமங்கலக்குடியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு பேரு பிராணநாதேஸ்வரர்னு பேரு. மங்களாம்பிகா சமேத பிராணநாதேஸ்வரர்னு பேரு. அந்த மங்களாம்பிகா சமேத பிராணநாதேஸ்வர் சிவனுக்கு அந்த சூரியனுக்கு பிராணனை கொடுத்ததுனால அவருக்கு பிராணநாதேஸ்வரர்னு பேரு. அந்த பிராணநாதேஸ்வரரை நோக்கி கல்பகோடி காலம் பூஜை பண்ணி தன்னுடைய சாபை விமோச்சனத்தை வாங்கின்றாராம் சூரியன். அதனால அந்த ஊர்ல இருக்கிற அந்த சூரியனுக்கு சிவசூரியன் பேர். மற்ற ஊர்ல சூரிய நாராயணன். ஆனா திருமங்கலக்குடியில இருக்கக்கூடிய இப்ப சூரியனார் கோயில் பிரசித்தமா சொல்றா, அதுக்கு ஒரு ஒரிஜினல் பேரு திருமங்கலக்குடி. திருமங்கலக்குடியில இருக்கிற சூரியனுக்கு பேரு சிவசூரியன் பேரு. சிவசூரியன் காரணம் மங்களாம்பிகா சமேத பிராணநாதேஸ்வருக்கு கல்பகோடி காலம் தபஸ் பண்ணி பூஜை பண்ணி 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 தன் சாபத்தை போக்கின்றார்னு இருக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க விசேஷமா. ஏன்னா சூரியனே நமஸ்காரம் பண்ண கோவில் அது. பாஸ்கர கஷேத்திரம் சூரியனே நமஸ்காரம் பண்ணது சாரங்கபாணி கோவில். சூரியனே நமஸ்காரம் பண்ணது கும்பேஸ்வரர் கோவில். இப்படியாக சூரியனுக்கு ஏகப்பட்ட கோவில் இருக்கு. ஒரிசாவில் கோனார்க் இருக்கு, நிறைய கோவில்கள் இருக்கு. எனக்கு அதை லிஸ்ட் போட்டோம்னா இன்னும் பதிவினுடைய அந்த கால அவகாசம் போயிட்டே இருக்கும். எந்த ஊரெல்லாம் சூரியன் போய் தபஸ் பண்ணியிருக்காரோ, சூரியன் போய் பூஜை பண்ணியிருக்காரோ, அந்த ஊர்கள்ல போயிருக்கக்கூடிய சுவாமியை பிரார்த்தனை பண்ணாலும் இந்த அரியமாவுடைய அனுகிரகம் கிடைச்சுள்ளது. அகோபில கஷேத்திரத்துல பார்கவ நரசிம்மர்னு இருக்கார். அங்க சூரியன் பிரார்த்தனை பண்ண இடம்.
இப்படியாக சூரியன் பிரார்த்தனை பண்ண பல ஊர்கள் உண்டு. அந்த ஊர்களில் ஏதாவது ஒரு இடத்துக்கு கஷேத்திரத்துக்கு போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அரியமா தேவதை இங்க வந்து பூஜை பண்ணியிருக்கார், அதே இடத்துக்கு நானும் வந்திருக்கேன். பூர்வா பல்குனி நட்சத்திரக்காரர் அப்படிதான் நினைச்சுக்கணும். இந்த ஊருக்கு அரியமா தேவதை வந்து இந்த பிராணநதேஸ்வரரை பூஜை பண்ணியிருக்கார், அதே இடத்துக்கு நானும் வந்து இதோ பிரார்த்தனை பண்றேன் அப்படிங்கிற கான்சியஸோட அரியமா தேவதை முதலான சூரியர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தியோப்பா அப்பா பிராணநாதேஸ்வரா, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கும் கொடுப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். இந்த மாதிரியான பிரார்த்தனையை பண்ணா பூர்வா பல்குனி நட்சத்திரக்காராளுக்கு, அதாவது பூர நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு பரிபூர்ண அனுகிரகம் கிடைச்சுடுறது. அரியமா தேவதையினுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. அரியமா தேவதைங்கிற அந்த சூரியனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால அவளுக்கு மனோபலம் கிடைக்கிறது, அவளுக்கு சரீரத்துல பலம் கிடைக்கிறது, முகத்துல ஒரு தேஜஸ் கிடைக்கிறது, அவ எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கிறது, அவ எடுத்த காரியங்கள்ல பரிபூர்ணத்துவம் கிடைச்சுடுறது. ஆகவே பூர நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்கள் கார்த்தால எழுந்து கண்ணுக்கு தெரிகிற இந்த சூரியனை பிரார்த்தனை பண்ணி அரியமாங்கிற தேவதையுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு இந்த கோவில்களே முதலான ஏதாவது ஒரு கோவிலுக்கு முடிஞ்சா அடிக்கடி போயிட்டு வந்து இருந்தானா அவளுக்கு சுவாமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கிறது. அப்படி கிடைக்கணும்னு நானும் மங்களாம்பிகா சமேத பிராணநாதேஸ்வரரையும் கோமலவல்லி தாயார் சமேத சாரங்கபாணி ஆரவாமுத சுவாமியையும் மங்களாம்பிகா சமேத கும்பேஸ்வரனையும் ஒப்பிலாமுலை அம்மை சமேத மாசிலாமணி ஈஸ்வரனையும் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜ ராஜமூர்த்தி சுவாமியையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கவாம் பதி பல்குனி நாமசித்வம் ததல் யமன் வருணமித்ரசாரோ என்கிற வேத வாக்கியத்தையும் ஸ்மரணம் பண்ணி பூர நட்சத்திரத்துல பிறந்தவா அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கணும், அவளுடைய கண் பார்வை சௌக்கியமா இருக்கணும், அவளுடைய சரீர பலம் சௌக்கியமா இருக்கணும், அவளுக்கு மனோபலம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஹரே கிருஷ்ணா.